வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வெளியாகுது. ஆனால் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த படமும் ஓடுறதில்ல அப்படிங்கிறது தான் பெருங்குறையாக இருக்குது திரையரங்க உரிமையாளர்கள் மத்தியில். அப்பப்போ ஏதாவது ஒரு படம் அவர்களை சற்றே ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி ஒரு படம் இந்த வாரம் வந்திருக்கு. அந்த படம் கட்டா குஸ்தி 2. 2022 கட்டா குஸ்திங்கிற பேர்ல செல்ல ஐயாவு அவர் இயக்கிய படம். அதுல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படமா போச்சு. குடும்பங்கள் கொண்டாடுகிற ஒரு படம் அப்படிங்கிற பேரு எடுத்தது. அந்த படத்துடைய 2ஆம் பாகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த இயக்குனர் சொன்னாரு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து அந்த 2ஆம் பாகம் இப்ப திரைக்கு வந்திருக்கிறது. இந்த படத்திலும் அதே விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி கூடுதலாக இன்னும் பல பாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம விரிவா விமர்சனத்துல சொல்றேன். பொதுவா ஒரு 2ஆம் பாதின்னு சொன்னா சம்பந்தமே இல்லாம 2ஆம் பாட்டு அப்படின்வாங்க. ஏன்னா வெற்றி அடைஞ்ச முதல் பாட்டோட பேர் மட்டும் இருந்தா போதும், செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி எதையா ஒன்று ஒப்பேத்திடலாம் அப்படின்னு முன்பெல்லாம் அப்படித்தான் சில இயக்குநர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை மாத்துறது யாருன்னா இயக்குனர் சங்கர். அவர் தான் எந்திரனுக்கு பர்ஃபெக்டான லீட் கொடுத்து செகண்ட் பார்ட்டை வச்சாரு 2.0 சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த கட்டா குஸ்தி 2 இதுல இந்த முதல் பார்ட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு 2ஆம் பாதியை 2ஆம் பாகத்தை ஒரு டைரக்டர் உருவாக்கி இருக்காரு. சொல்ல போனா முதல் பாகத்தை விட இன்னும் சிறப்பான திரைக்கதை, இன்னும் சிறப்பான பாத்திர படைப்போட இந்த 2ஆம் பகுதி வந்திருக்குன்னு சொல்ல. படம் முழுக்க ஒரு எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாத, நகைச்சுவைங்கிற பேர்ல நம்ம நெளிய வைக்காத அல்லது விரசம் இல்லாத, எந்த விதமான வன்முறையும் இல்லாத முழுமையான ஒரு பொழுதுபோக்கை இந்த படம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல மிக இல்லை. படத்தோட கதை என்ன அப்படின்னா முதல் பாகம் மாதிரி தான் இந்த பாகமும். இதுலயே கணவன் மனைவிக்குள்ளான அந்த ஈகோ தான் அந்த கதை. மனைவி முழுமையாக அந்த கட்டா குஸ்தியில ஈடுபடுறாங்க. அவங்க ஸ்டேட் லெவல் பிளேயரா மாறிடுறாங்க. அதனுடைய விளைவாக ரயில்வேல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. நல்ல வசதியான வாழ்க்கை தான். இவர் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கார், கணவன் விஷ்ணு விஷால். இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் பெருசா ஈகோ கிளாஸ் கிடையாது. ஆனா வெளியில இருக்கிறவங்க, அதாவது அவரது நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கத்துல வாழ்றவங்க அல்லது அவரது உறவினர்கள், இவங்களுக்கெல்லாம் அதுல ஒரு மனக்குறை இருக்கு. ஒரு அந்த கணவனாக இருந்து கொண்டு மனைவிக்கு பணிவிடை செய்கிறத கிண்டலா பாக்குறாங்க. அதை ஒருத்தர் முழுசா ரீல்ஸா எடுத்து போட்டு அதை பிரபலமாக்குறாங்க. அதனுடைய விளைவு அவரு பெரிய அளவுக்கு மீடியாவில் பேசப்படுகிற ஒரு நபராக மாறுறாரு, ஹவுஸ் ஹஸ்பண்டாவே. ஆனா அவருக்கு அந்த ஈகோ இல்லை. ஆனாலும் இந்த ஐஸ்வர்யா லட்சுமி மனைவிக்கு அந்த ஈகோ இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இந்த ஐஸ்வர்யா லட்சுமி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோச்சுக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. காரணம், தன்னை முன்னிறுத்தாம என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என் கணவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோச்சோட வேலை என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு ஈகோ வருது. அப்படி வர்றவருடைய விளைவு கணவன் மூலமாகவே அந்த ஐஸ்வர்யா லட்சுமியை தோற்கடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு சில தப்பான யோசனைகளை இவர் விஷ்ணு விஷாலுக்கு கொடுக்குறாரு. அதனுடைய உள்ளர்த்தம் தெரியாம, கோச்சு தானே தன்னுடைய மனைவியோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை அந்த யோசனையை அவரு செயல்படுத்த போக அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையா மாறிடுது ஐஸ்வர்யா லட்சுமிக்கு. அதனுடைய விளைவு கணவனும் மனைவியும் பிரிய வேண்டிய ஒரு நிலை வந்துடுது. இந்த பிரிவு எப்படி அவங்கள மீண்டும் ஒன்று சேர்த்ததா, இந்த ஒன்று சேர்க்கிற அந்த ப்ராசஸ் இருக்க அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் பாதியோட கதை. இது அப்படியே 3ஆம் பாகமாக கூட எடுக்கலாம். அதற்கான லீடு படத்துல கடைசியில் அவர் டைரக்டர் கொடுத்துருக்காரு. கதையை முழுசா சொன்னா அப்புறம் உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. நீங்க முழுசா இதை படத்துல பார்த்தீங்கன்னா தான் உங்களால ஒவ்வொரு காட்சியை அனுபவிச்சு பார்க்க முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் இவங்களால தூக்கி அப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு, இந்த படத்தினுடைய மெயின் அட்ராக்ஷன் யாருன்னா இந்த படத்தில் நடித்திருக்கிற அந்த செல்லக்குட்டி, குட்டி குழந்தை, 6 வயது குழந்தையாக வருகிற அந்த சாரா அப்படிங்கிற ஒரு செல்லம். ரொம்ப ரொம்ப கியூட்டான, ரொம்ப ஒரு நம்ம மனசையெல்லாம் அள்ளிக்கிற மாதிரியான ஒரு நடிப்பு. அந்த அளவுக்கு இயல்பா பண்ணியிருக்கு. ஒரு குழந்தை சினிமாவில் நடிக்கும் போது அந்த குழந்தை படுற எப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அப்படி சொல்ல வைக்காம நம்ம கூடவே இழுத்துட்டு போயிடுது அந்த குழந்தை. அவங்களுடைய கஷ்ட நஷ்டம், அப்பா அம்மா படுகிற பாடுகள் எல்லாத்திலுமே இந்த குழந்தை நம்மையும் ஒரு கேரக்டரா கூட சேர்த்துட்டு அழைச்சிட்டு போயிடுது. அப்படி ஒரு இயல்பான நடிப்பை கொடுத்துருக்கு. அதற்கு நம்ம முதல்ல பாராட்டுகளை தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து விஷ்ணு விஷாலோட நடிப்பு உண்மையிலே சப்டலா பண்ணியிருக்காரு. அதாவது அடக்கி வாசிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது தன்னுடைய ரோல் ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். அதை வெளியில சொல்லிக்கிறது ஒரு அவமானம் தான். இருந்தாலும் தன்னுடைய மனைவி அதை விரும்புறாங்க அப்படின்னும் போது அதை அவர் அனுமதிக்கிறார். ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் நானு கணவன் இதெல்லாம் துவச்சு போடுற, இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, சமையல் பண்ணி போடுற, இதெல்லாம் அவரு மகிழ்ச்சியோட செய்யற மாதிரி ஒரு பாத்திரம். அதை ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காரு. அதே போல அந்த சீர வேண்டிய இடத்துல சீர்றது, பாய வேண்டிய இடத்துல பாயிறது, பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கிறது, அல்லது இயலாமையை தன்னுடைய இயலாமை தான் என்ன பண்றது அப்படின்ற கையெழுநிலை வரும்போது அதை ஒத்துக்கிட்டு அமைதியா கடந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா குணாதிசயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டா மிக இல்லாம பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால். அதுக்கு அடுத்து ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்க முதல் பாட்டிலே மிகச்சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த இரண்டாம் பாகத்தில நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் சில இடங்களில் நமக்கு எரிச்சலை கொடுக்குது. ஆமா, ரொம்ப ஓவரா போறிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்குது. ஒருவேளை ஒரு ஆம்பளையா நம்ம உட்கார்ந்து பாக்குறதுனால நமக்கு அப்படி தோணும். ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக அது நியாயமா கூட படும். அதனால இது இயல்பானது. எனக்கு வந்த உணர்வை தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்களுடைய உணர்ச்சி என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு. அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. அதே ஒரு பெண் ரசிகை அவங்க ஐஸ்வர்யாவுடைய அந்த கேரக்டரைசேஷனை அவங்க முழுசா ஏத்துக்கலாம். நம்மளால முழுசா அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. சில இடங்களில் நமக்கு கொஞ்சம் கடுப்பாகுது, அவ்வளவுதான். அடுத்து அந்த டீச்சர் பாத்திரம் முக்கியமா அது அப்படியே அச்சு அசல் பாக்யராஜோட முருக கத்தனம் அப்படின்னு சொல்லணும். பாக்யராஜ் முந்தானை முடிச்சுல ஒரு டீச்சர் கேரக்டர் கொண்டு வருவார். அது அந்த டீச்சர் கேரக்டர் இல்லைன்னா கூட அந்த படம் சிறப்பாக தான் இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் வரும்போது ரசிகர்களுக்கு ஒரு கிளர்ச்சி வந்துடுது. ரசிகர்கள் ஒரு ஜாலியா படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கேரக்டரால சில வேலைகள் இந்த குடும்பத்துல சில சலசலப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அந்த பாத்திரத்தை ஆரம்பத்திலேயே அப்படிதான் சொல்லுவாரு. அதே போல அவருக்கும் அந்த ஹீரோவுக்குமான அந்த நெருக்கமான அந்த உறவு வருகிற போது இது எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. எப்படின்னா, தன் மருமகன் நல்லவன் தான், பொண்ணு ஏதோ கொஞ்சம் ஓவரா கோச்சிக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு, அதனால நீ பிரிஞ்சதை அவரும் தாங்க முடியாம தான் இருப்பாரு, குழந்தையோட இருக்காரு, வாங்க நம்ம எல்லாம் போய் அவரை பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு மாமனார் கஜராஜ் தன்னுடைய கோச்சிக்கிட்டு வந்த மகள் தன்னுடைய வீட்டு பெண்களை எல்லாம் அடக்கி எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல வருவார். இங்க பார்த்தா அதாவது அவங்க இருக்கிறது பாலக்காடுல இருந்து வராங்க. இங்க பார்த்தா அவரு விஷ்ணு விஷால் தனியா குழந்தையோட இருக்காரு. குழந்தை உருன்னு இருக்கும். அப்போ கருணாசம் காளி வெங்கட்ட குழந்தைய சிரிக்க வைக்க என்னென்னவோ முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அது குழந்தை சிரிக்கவே சிரிக்காது, கம்முறையா இருக்கும். அப்பதான் 4 நாளா குழந்தை பள்ளிக்கு வரல. இந்த டீச்சர் குழந்தையோட கிளாஸ் டீச்சர். அதனால அவங்க இயல்பா 4 நாளா குழந்தை ஸ்கூலுக்கு வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கூடுதல் அக்கறையோட அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண அவங்க கிளம்பி வராங்க. இங்க பாலக்காட்டுல இருந்து இவங்க கிளம்பி வராங்க. இந்த பாயிண்ட் எங்க போய் முடியும், எப்படி அந்த சூழ்நிலையை கலவரமாக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதை நீ படத்துல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே போல கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்தாலும், அதாவது அந்த கோர்ட் சீன்கள் எல்லாம் டிராமாட்டிக்கா இருந்தாலும் நம்மளால ரசிச்சு பார்க்க முடியுது. அங்கெல்லாம் லாஜிக்கே பார்க்க தோணல. அதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எந்த காட்சியை ரசிக்க முடியாது. அதனால அதுவும் கூட நம்மை கலகலப்பாக அந்த படத்தை பார்க்க வைக்குது. கிளைமேக்ஸ் வழக்கம் போல கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த கட்டா குஸ்தி, அதுல எப்படி அவங்க இணையறாங்க அப்படிங்கிறது. அந்த கிளைமேக்ஸுக்கு நடுவராக யோகி பாபு, ஒரே காட்சி தான், யோகி பாபு வர்றாரு. அவருடைய பாத்திரத்தை மிகச்சிறப்பா செஞ்சிருக்காரு. அவருக்கு என்ன வேலையோ அதை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு சேர் கேர்ள்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, இந்த சேர் கேர்ள்ஸ் மாதிரியே யோகி பாபு ஒரு சேர் பாபுவா அங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். அதே போல ஜட்ஜா வர்ற ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்கள இந்த மாதிரியான வேடங்களில் பார்ப்பதற்கு.
ஒவ்வொரு பாத்திரம் எந்த கேரக்டரையுமே வந்து இதுல இது வீணான கேரக்டரு, தேவையில்லாத கேரக்டரு அப்படிலாம் வந்து சொல்ற அளவுக்கு வைக்கல. ஈவன் அந்த அபார்ட்மெண்ட்ல அங்க குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வச்சுக்காங்களேன். இருந்தாலும் கூட வந்து அவர்களும் வந்து நம்ம ஒரு அவர்களோட நாமளும் போய் உட்கார்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து அவர் டைரக்டர் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட மிகச்சிறந்த ஒரு கதைக்கு முதுகெலும்பு அப்படின்னா படத்தோட ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்டை எப்படி எழுதணும், எந்த இடத்துல கொஞ்சம் டல்லானா கூட அங்க என்கேஜ் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை எப்படி அந்த இடத்துல வந்து நிமிந்து உட்கார வைக்கணும், ஃபுல்லா அந்த 2.5 மணி நேரம் எப்படி படத்தோடயே வந்து அவங்கள ஒன்ற வைக்கணும், இதை வந்து மிகச்சிறப்பா பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளேவோட வந்திருக்கிறதுன்னா அது வந்து இந்த காட்டா குஸ்தி 2 அப்படின்னு தான் சொல்லும். இப்போ இந்த படத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு, என்ன குறை இருக்குன்னு தேடணும். அதுவே பெரிய பிளஸ் தானே. என்ன குறை இருக்குன்னு ஒரு படத்துல தேடணும்னா அப்ப அந்த படம் இயல்பா நார்மலா நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கு இந்த படம். எனக்கு உறுத்தலா இருந்தது எங்கன்னா, இப்ப அந்த கோச்சு அவன் தான் விளையாடுறான், அதுல இவன் லைஃப்ல விளையாடுறது அந்த கோச்சு, இவன் தான் இதை பண்ணா அப்படிங்கிறத வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்வதற்கான வாய்ப்பே வந்து அவருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காட்சிகள் படி பார்த்தா அப்படி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு கணவனா அவருக்குள்ள அந்த ஒரு உரிமை அதில் வந்து அதை பயன்படுத்தி யார்கிட்டயாவது வந்து இதை வெளிப்படுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமையே வந்து அந்த காட்சிகள் கடந்து போகுது. அது ஒண்ணுதான் வந்து எனக்கு ஒருத்தர தெரிஞ்சது. மற்றபடி வந்து நான் தரவா அந்த படம் முழுக்க வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நிச்சயமாக நீங்களும் அப்படி ஒரு உணர்வுக்கு வருவீங்க. தொழில்நுட்ப ரீதியாக இதுல ஷான் ரோல்டனோட மியூசிக்கு எனக்கு வந்து அந்த ஒரு பாட்டு, அதாவது மகளும் தந்தையும் வந்து பாப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அதாவது கணவன் மனைவி பிரிஞ்ச பிறகு அவளுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவை, ரிலாக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் குழந்தைய கூட்டிட்டு பொள்ளாச்சி பக்கமா அப்படியே வந்து வண்டியில கூட்டிட்டு போவாரு. அதுல ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாரு, எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. அதாவது இந்தியன்ல இந்த பச்சை கிளிகள் தோலோடுன்னு ஒரு பாட்டு வரல, கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, வார்த்தைகளாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது மகள்களை பெற்றவர்களுக்கு தெரிய அவங்க எப்படிப்பட்ட தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து ஒரு தேவதை மாதிரி அந்த பொண்ணும் இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கோம். பார்த்த அத்தனை பேரையும் வந்து அப்படி வந்து உணர்வுபூர்வமாக ஒன்ற வைக்கும். படத்தோட கேமரா ஒர்க்கு, அதே போல் எடிட்டிங்கு, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப தேவையான அளவுக்கு நிறைவாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பாஸ்கருடைய அந்த கேமரா, பொள்ளாச்சியினுடைய அழகு, பாலக்காட்டின் அழகு, அது அத்தனையும் வந்து நம்மளால் ரசிக்க வச்சுது. மொத்தத்தில் ஒரு நீட்டான ஒரு கிளியரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு இந்த ஆண்டு வந்து ஒரு நிச்சயமான ஒரு பிளாக் பஸ்டர் படம் இந்த காட்டா குஸ்தி 2 அப்படின்னு சொல்லலாம்.